அனைவருக்கும் வணக்கம். கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிஷியன் எக்ஸாம் TRB ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ப்ராபபிலிட்டி யூனிட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான பேசிக் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அந்த ப்ராப்ளம் போடுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க முதல்ல அதை பார்த்துடுங்க. சப் கொஷின் ஒன் பை ஒன் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். 2 cards are drawn from a pack of cards in succession. Then the probability of that both are queens when the first card is not replaced is. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த டாபிக் இன்ட்ரோடக்ஷன்லேயே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்கும்பொழுது அந்த கார்டு இந்த ரம்மி கார்ட்ஸ் விளையாடுவோம் இல்லையா, அதில் மொத்தம் 52 கார்ட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் மொத்தம் 4 டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஒன்று ஸ்பேடு பிளாக் அண்ட் கலர் இருக்கும், கிளப்பும் பிளாக் அண்ட் கலராக இருக்கும், டைமண்டும் ஹார்ட்டும் வந்து ரெட் இன் கலராக இருக்கும். ஒவ்வொரு கார்ட்லேயும் 13 கார்ட்ஸ் இருக்கும். இதில் 3 ஃபேஸ் கார்டு இருக்கும். ஒன்று ஏஸ்ன்னு சொல்லுவாங்க, அடுத்து கிங்கு குயின், மீதி 2 to 10 வந்து நம்பர்ஸாக இருக்கும். இதே போல தான் இது எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ மொத்தம் 52 கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 52 கார்ட்ஸில் வந்து 2 கார்டு எடுக்கிறாங்க. ஸோ இங்கே 2 கார்டு எடுக்கிறாங்கன்னா ஒரு கார்டு எடுத்துட்டு போட்டுட்டு இன்னொரு கார்டு எடுக்கிறோம் அப்படின்னா அது வித் ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு கார்டு எடுக்கிறோம், இது ரீப்ளேஸ் பண்ணாமல் இன்னொரு கார்டு எடுக்கணும்னா வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 cards are drawn from a pack of cards is in succession. Then the probability that both are queens when the first card is not replaced அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு 4 டிசைனில் என்ன இருக்கும், ஒவ்வொரு குயின் இருக்கும். மொத்தம் எத்தனை குயின் இருக்கும்? 4 குயின் இருக்கும். அப்போ நமக்கு ப்ராபபிலிட்டினா என்ன? ஃபேவரபிள் கேஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ். அப்போ ஃபேவரபிள் கேஸ் என்ன அப்படின்னா ஒரு குயின் கார்டு எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அது மொத்தம் 4 குயின்லேருந்து ஒரு குயின் செலக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த எத்தனையிலேருந்து ஒன்று எடுக்கிறோமோ அதுதான் காம்பினேஷன். ஸோ 4C1 டிவைடட் பை டோட்டல் கேஸ் எவ்வளோ உங்களுக்கு 52 கார்ட்ஸ் இருக்குது, அதிலிருந்து ஒன்று எடுக்கிறோம். அப்போ 52C1. ஓகே, ஸோ இது எடுத்துட்டோம். அடுத்து உடனடியாகவே அடுத்த கார்டு எடுக்கிறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷனில் வருது. ஓகே, ஸோ அப்போ இன்ட்டு அது ப்ராடக்ட் ரூல் உங்களுக்கு இன்ட்டு. இப்போ நமக்கு மொத்தம் 4 குயின் இருந்தாலும் ஏற்கனவே நம்ம ஒரு குயின் எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் இருக்கு என்ன இருக்குது? 3 குயின் இருக்குது. 3 குயின்ல இருந்தால் ஒரு குயின் எடுக்கிறோம். ஸோ அதுதான் ஃபேவரபிள் கேசஸ். அப்போ 3C1. 52 கார்ட்ஸில் ஆல்ரெடி ஒரு கார்டு எடுத்துட்டோம், ரீப்ளேஸ் பண்ணல. அப்போ ரிமைனிங் 51 கார்ட்ஸ் இருக்குது. அப்போ 51 கார்டில் இருந்தால் ஒரு கார்டை செலக்ட் பண்ணுறோம். அப்போ 51C1. ஸோ இந்த காம்பினேஷனில் 4C1னா அதோட வேல்யூ என்னென்னா 4. அதே போல் 3C1னா 3. அந்த காம்பினேஷன் சி வரும்போது அங்கே என்ன இருக்கோ அது NC1னா ஜென்ரலாக n. அப்போ 4 × 3 / 52 × 51. ஸோ இந்த 4 3 நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 4 1 டைம், இதில் 1 4s are 4, 3 4s are 12. ஸோ 1/13 வரும். இதை 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இப்போ 51 வந்து 3ஆல் உங்களுக்கு கேன்சல் ஆகுமா இல்லைன்னு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணி பாருங்களேன். 5 + 1 6. 6 வந்து 3ஆல் டிவைட் ஆகும் இல்லையா, அப்போ இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். இது 2 டிஜிட் நம்பர் தான் கிடையாது. எந்த டிஜிட் நம்பர் எடுத்தாலும் எத்தனை டிஜிட்ஸ் இருந்தாலும் அந்த நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி அந்த வர நம்பர் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த கொடுத்துருக்கிற நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இது 3ஆல் கேன்சல் ஆகும். ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணி பார்க்குறேன். 1 3s are 3, மீதி 2 இருக்கும். 21 7 3s are. ஓகே, ஸோ 17. ஸோ 1 1s are 1/13 × 17 221. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர் வந்து 1/221. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் S = Sனா சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு தெரியும். E1 E2 E3 E4 மொத்தம் 4 ஈவெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் 4 ஈவெண்ட் 4 சாம்பிள் பாயிண்ட் நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் ஓகே தான். அங்கே கொடுத்துருக்காங்க E1 E2 E3 E4. இது 4 சேர்ந்து தான் அந்த சாம்பிள் ஸ்பேஸ் S. And P is the probability function on S and if probability of E1. அது ஒரு probability function கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ப்ராபபிலிட்டின்றது வந்து அந்த ஆக்சியோமேட்டிக் ப்ராபபிலிட்டி டெஃபினேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு அசோசியேட்டிவ் வித் ரியல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு ஈவெண்ட்ஸ்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு ரியல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் இந்த ஆக்சியோமேட்டிக் டெஃபினேஷன் பிரகாரம். ஸோ ப்ராபபிலிட்டி ஏன்னா ஒரு வேல்யூ எக்ஸிஸ்டாக இருக்கும், ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னா ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஆனால் எது இருந்தாலும் லெஸ் தென் 1 தான் இருக்கும். மொத்த ப்ராபபிலிட்டியை ஆட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ அப்போ அங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 1/9 கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 1/3 கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 1/3, E3 வந்து 1/6 கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E4 வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஆக்சியோமேட்டிக் சிமெட்ரிக்கில் இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் S = 1னா அந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோட ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கிறது தான் அதோட ரிசல்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதலாம்? P of S = 1 implies, ஸோ P of E1 + P of E2 + P of E3 + P of E4 = 1. நமக்கு இந்த 3 ப்ராபபிலிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம்.
ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி ரிமைனிங் கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் இது எல்சிஎம் தான், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். 9, 3, 6. ஸோ 9க்குள்ளே 3 இருக்குது. இந்த 6ல் ஒரு 3 இருக்குன்னா 2 இருக்கும். அப்போ 9 2s are 18 தான் எல்சிஎம். அப்படி உங்களுக்கு தெரியலனா நீங்கள் போட்டு பாருங்கள். எல்சிஎம் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 9, 3, 6 மீசியமாக கண்டுபிடிக்கிறோம். 3த்துக்கும் பொதுவான வகுத்தி இருக்கா? இருக்குது. 3 தான் இந்த பொது வகுத்தி. இது 3 டைம்ஸ் போகும், இது 1 டைம் போகும், இது 2 டைம் போகும். இதுக்கப்புறம் 1 தவிர வேறு எதுவும் இருக்காது. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறதா எல்சிஎம். ஸோ அப்போ எல்சிஎம் என்ன வரும் உங்களுக்கு? 3 × 3 × 2. 3 3s are 9, 9 2s are 18. அப்போ 18 தான் எல்சிஎம். இப்போ 18 9ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 2 டைம்ஸ் போகும். ஸோ அப்போ இந்த ஃப்ராக்ஷன் எல்சிஎம் நம்ம 18 எடுக்கும்போது இங்கே நியூமரேட்டர் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அதே போல் இந்த 18 3ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 6 டைம்ஸ் போகும். அப்போ 1 × 6 6 இங்கே வரும். ஸோ அதே போல் இந்த 18 இந்த 6ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 3 டைம்ஸ் போகும். ஸோ 1 × 3னா 3 வருது. ஸோ 2 + 6 + 3 அப்போ 9 11/18. ஸோ ஒரு ஃப்ராக்ஷனாக 11/18 வந்து ரைட் சைடு கொண்டு போகிறோன்னா மைனஸ் வரும். ஸோ ப்ளஸ் போகும்போது மைனஸ் ஆகிடும். ஃப்ராக்ஷன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸோ ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது. ஸோ 1 - 11/18. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது அகைன் எல்சிஎம் எடுக்கிறோம். 1க்கு கீழே 1 தான் இருக்குது டினாமினேட்டரில். அப்போ இந்த 18 தான் எல்சிஎம். ஸோ கிராஸ் மல்டிபிள் ஆக்சுவலாக 18 18ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம் வரும். அப்போ இங்கே 1 இருக்குது. அது சாரி, இந்த 18 1ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே டினாமினேட்டர் 1ன்னு அர்த்தம் ஆக்சுவலாக இல்லையா? 18 1ஆல் டிவைட் பண்ணும்போது 18 டைம்ஸ் வரும். அந்த 1 × 18 18. அதுதான் நம்ம கிராஸ் மல்டிபிள் இங்கே நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ 18 - 11 / 18. 18ல் 11 போச்சுன்னா 7. ஸோ 7/18. ஸோ அப்போ எது ஆன்சர்? 7/18 இஸ் த ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள். If A1, A2, etc. An are n mutually exclusive and exhaustive events such that probability of AI greater than 0 for I equal to 1 to n. Let B be any event with the probability of B greater than 0, then probability of AI given B. So இதை பார்த்தோடனே நமக்கு என்ன வரணும்? அந்த பேஸ் தியரம் தான் ஞாபகம் வரணும். கரெக்டுங்களா உங்களுக்கு? ஏன்னா அந்த n மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அதை வச்சு தான் அந்த கண்டிஷனல் ப்ராபிலிட்டி வரும். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் AI given B. அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி வரும்பொழுது இங்கே ப்ராபிலிட்டி ஆஃப் ஏஐ முதல்ல வரும் இன்ட்டு கண்டிஷனல் ப்ராபிலிட்டி இங்கே இருக்கிறதுக்கு மாறி வரணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு? ப்ராபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏஐ சமேஷன் இங்கே என்ன இருக்கோ அதோட சமேஷன். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏஐ இன்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏஐ. இப்போ ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n இல்லை j to n அங்கே என்ன இருக்கோ அதான். ஸோ இப்போ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எது இருக்குன்னு பாருங்கள். So probability of A given B na probability of A into probability of B given AI. So அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி probability அந்த மாதிரி இருக்கிறது இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா probability of B given AJ இருக்குது. நமக்கு இங்கே கொடுத்துருக்குது AI தான். அப்போ B வராது. ஸோ அப்போ ஒரு பாசிபிலிட்டிஸ் இது மட்டும் தான் இருக்குது. ஸோ பை இதனோட சமேஷன் இருக்குது. ஸோ அப்போ A is the correct answer. அப்படி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஏற்கனவே அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பேஸ் தியரம். A1 A2 Anலாம் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு பதிலாக இந்த டினாமினேட்டர் P of B ன்னு டோட்டல் ப்ராபிலிட்டி கொடுத்தாலும் கரெக்ட் தான். The same thing can be written as probability of AI into probability of B given AI divided by the total probability of B. Okay. ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ தான் வரும். ஏன்னா நியூமரேட்டர் வந்து அந்த ப்ராடக்ட்டில் இருக்கிறது இது 2 தான். அப்போ இதில் இங்கே ஏ கிவன் பின்னா அங்கே பி கிவன் ஏன்னு வர்றது இதுதான். ஸோ இப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்தது பார்க்கலாம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 0.35 கொடுத்துருக்காங்க, ப்ராபிலிட்டி ஆஃப் பி வந்து 0.73 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட ஆன்சர் ஏ. நான் உங்களுக்கு டிக் பண்ணவா? ஓகே. மீதுக்கெலாம் அந்த ஒர்க் அவுட் பண்ணதெல்லாம் அதிலே இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணாததுக்கு மட்டும் நான் டிக் பண்ணி காமிக்கிறேன். If A and B are 2 events and probability of A equal to 0.35, probability of B equal to 0.73, probability of A intersection B கொடுத்துருக்காங்க 0.14. Then probability of A union B the whole bar கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ probability of A, probability of B, probability of A intersection B பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா additive law of probability இல்லை additive theorem of probability. ஸோ அந்த ரிசல்ட் என்ன உங்களுக்கு? இது எல்லாமே அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொன்னது தான். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி என்ன வரும் உங்களுக்குன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே. ஸோ இப்போ நமக்கு ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி
இதுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆக்சுவலாக இந்த மூணுத்துலேருந்து. ஸோ அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறேன் 0.35 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பியோட வேல்யூ வந்து 0.73 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0.14. இது ரெண்டும் பாசிட்டிவ், ஆட் பண்ணால் 1.08. இதை நான் ஆட் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த டெசிமல்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஸோ 0.35 0.73. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கேயும் 2 டெசிமல் இருக்குது, இங்கேயும் 2 டெசிமல் இருக்குது. ஸோ அப்போ அந்த கடைசியிலேருந்து நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ 5 + 3 8, 7 + 3 10, 10க்கு 0 கேரி 1 இங்கே போடணும், அப்போ இங்கே பாயிண்ட் வரும். ஸோ 1.08. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1.08 மைனஸ் 0.14. இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ண மாதிரியே தான் இங்கே சப்ராக்ஷன் வழக்கமாக பண்ணுற மாதிரி தான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த நம்பர் ஆஃப் டிஜிட் சேமாக இருக்கான்னு பாருங்கள். இங்கேயும் 2 டிஜிட் இருக்குது, இங்கேயும் 2 டிஜிட் இருக்குது. ஸோ எங்கேயாவது சிலது கம்மியாவோ அதிகமாகவோ இருந்தால் அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. எது கம்மியாக இருக்கோ அதுக்கு பின்னாடி 0 சேர்த்து அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 8ல் 4 போச்சுன்னா 4, 0ல் 1 போகாது, இங்கேருந்து கடை வாங்குகிறோம். ஸோ டெசிமல் பிளேஸுக்கு அப்புறம் வரும்போது இங்கே 10, 10ல் 1 போச்சுன்னா 9, இங்கே 0 தான் இருக்குது, 0.94. நீங்கள் ரிவர்ஸில் திருப்பி நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சரே வருதான்னு செக் பண்ணிக்கலாம். 4 4 கூட்டினா 8, 9 1 கூட்டினா 10க்கு 0, மீதி 1 வந்துருச்சு பாருங்க. ஸோ 0.94. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி என்னன்னா 0.94. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா அடிட்டிவ் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நமக்கு ஆக்சுவலாக நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் பார் கேட்டிருக்காங்க. ஸோ இது காம்ப்ளிமெண்ட்ரி லா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காம்ப்ளிமெண்ட்ரி லா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. அதாவது ஒரு ஈவெண்ட் அதனோட காம்ப்ளிமெண்ட் இது ரெண்டுத்தோட ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணால் 1 வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இங்கே எழுதுறோம். அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் பார் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பியாக இருக்கும். ஸோ அதில் இந்த வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறோம். 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி வந்து 0.94. ஸோ 1லேருந்து கழிக்கணும். இப்போ கழிக்கிறத நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ 1 இங்கே நம்ம கழிக்க வந்து 0.94. ஓகே. ஸோ டெசிமலுக்கு அப்புறம் இங்கே இல்லை. ஸோ பாயிண்ட் வச்சு நான் 2 0 படிக்கிறேன். நான் மேட்ச் பண்ண சொன்னேன் இல்லையா, அதனால பண்ணுறேன். 0ல் 4 பக்கத்தில் கடை வாங்கணும், இங்கே இல்லை. அப்போ அது பக்கத்துலேருந்து கடை வாங்க. ஸோ இங்கே 10 ஆகும், இதுலேருந்து இங்கே 1 கடன் கொடுத்தா இங்கே 10 ஆகிடும். ஸோ 10ல் 4 போச்சுன்னா 6, 9ல் 9 போச்சுன்னா 0, இங்கே ஆல்ரெடி கடன் கொடுத்துடும் 0, அப்போ 0.06. ஸோ இதோட ஆன்சர் என்னது உங்களுக்கு? 0.06. ஸோ டி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, if A and B are two independent events such that probability of A கொடுத்துருக்காங்க and probability of A union B கொடுத்துருக்காங்க, then probability of B என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம அடிட்டிவ் லா நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதோ இங்கே இருக்க பாருங்க அடிட்டிவ் லா பிரகாரம் பி ஆஃப் ஏ யூனியன் பி என்னன்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஆனால் இங்கே இண்டிபெண்டன்ட் ஈவென்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ இண்டிபெண்டா நமக்கு அந்த மல்டிப்ளிகேஷன் லாக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ட்க்கு என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு என்ன யூஸ் பண்ணிப்போம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ரிசல்ட் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுறோம். 2 ஈவெண்ட் இண்டிபெண்டாக இருந்துச்சுன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. ஸோ அகெயின் த சேம் அடிட்டிவ் லா இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல்ஸ் நமக்கு என்ன வரும் அப்படின்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் இந்த பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு பதிலாக இண்டிபெண்ட் இருந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதில் காமன் டேர்ம் எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம். 2 விதமாகவும் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்துலேருந்து பி ஆஃப் பி நான் காமனாக எடுத்துடுறேன், இல்லை அப்படியே வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிவிடவா? ஸோ பி ஆஃப் பி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஸோ பி ஆஃப் ஏ வந்து 0.5, பி ஆஃப் ஏ யூனியன் பி வந்து கொடுத்துருக்காங்க 0.8 ப்ளஸ் இது ரெண்டுத்துலேருந்து பி ஆஃப் பி நான் வெளியே எடுத்துடுறேன். ஸோ அப்போ எடுக்கும்போது 1 மைனஸ் பி ஆஃப் ஏ வரும், அப்போ 0.5. ஓகே. இங்கே 0.8 இருக்குது, அடிஷனில் இருக்க இந்த 0.5 மட்டும் இங்கே கொண்டு வரேன். ஸோ அங்கே இருக்கும்போது 1 மைனஸ் 0.5னா 0.5 இன்ட்டு பி ஆஃப் பி. இதை நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0.3 கிடைக்குமா? ஸோ 0.3 ஈக்குவல் டு 0.5 இன்ட்டு பி ஆஃப் பி. ஸோ இதிலிருந்து பி ஆஃப் பி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.3 டிவைடட் பை 0.5. ஸோ போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே ஒரு டிஜிட் தள்ளி தான் இருக்குது இல்லையா. அப்போ மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 10 பண்ணும்போது இந்த டெசிமல் பிளேஸ் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 3/5 வரும். ஸோ 3ல் 5 போகாது, புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கிறோம். அப்போ 30ன்னு வரும், 30ல் 5னா 6 வரும்.
So 0.6 is the answer. Okay. So இப்போ இண்டிபெண்டன்ட்னா நமக்கு என்ன ரிசல்ட்? P of A intersection B க்கு பதிலா P of A into P of B ரீப்ளேஸ் பண்றோம். So next question பாருங்க. A can solve, A is ஒரு person, can solve 75% of the problems in statistics and B can solve 70% of the problems. The probability that either A or B can solve a problem chosen at random is கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுக்கும்போது A can solve the problemனா அப்போ A வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதுதான் ப்ராபபிலிட்டி. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A சால்வ் த ப்ராப்ளம்னா 75%. அப்போ 75/100. அப்போ 100 ப்ராப்ளத்தில் 75 ப்ராப்ளத்தில் அவங்க சால்வ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ 75%, 75/100. ப்ராபபிலிட்டி ஆஃப் அதே போல் B கேன் சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னா 70% கொடுத்துருக்காங்க, 70/100. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒரு 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 75/100 நம்ம சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும்னா இது 25 கேன்சல் பண்ணணும்னா இது 3 டைம், இது 4 டைம். இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 70/10. ஓகே. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A ஆர் B. ஸோ இது நம்ம அந்த ப்ரீவியஸ் வீடியோ அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ஸில் நம்ம பார்க்கும்பொழுது அல்ஜிப்ரா ஆஃப் ஈவென்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அல்ஜிப்ரா ஆஃப் ஈவென்ட்ஸ் அப்படின்னா A யூனியன் B தான் ஈவெண்ட் A ஆர் B அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் either A or B நம்ம சொல்லும்போது probability of A union B நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ probability of A union B அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா probability of அந்த additive law of probability யூஸ் பண்ணுறோம். ஸோ probability of A plus probability of B minus probability of A intersection B. இப்போ Aன்றது ஒரு தனி பர்சன், Bன்றது ஒரு தனி பர்சன், ரைட்டா? அவங்க சால்வ் பண்ணுறதுக்கு தனித்தனி தான் இண்டிவிஜுவலாக சால்வ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ யாரும் டிபெண்ட் பண்ணியில, தே ஆர் இண்டிபெண்டன்ட். ஸோ அப்போ இண்டிபெண்டன்ட் ஈவனாக இருந்துச்சுன்னா P of A intersection B நமக்கு என்ன வரும்? P of A into P of B. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நம்ம போட்டோம் இல்லையா, அதே தான். அங்கே டைரெக்டாக இந்த P of A, P of B கொடுத்துருந்தாங்க, ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க, அப்படியே நம்ம இது பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே ப்ராப்ளம் தான். கிவன் திங்ஸ் மாறுது, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் மாறுது, அவ்வளோதான். பட் பேசிக் ஒன்று தான். ஓகே. ஸோ P of A can answer 3/4, P of B can answer 7/10. இது ரெண்டும் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ 3/4 into 7/10. ஸோ முதல்ல இந்த மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இது எதுவும் கேன்சல் ஆகுற மாதிரி இல்லை. ஸோ 3 7s are 21/4 10s are 40. ஸோ எல்சிஎம் 4 10 40, 40 தான் எல்சிஎம். 40 4ஆல் வகுத்தீங்கன்னா 10 முறை போகும். அந்த 10 இந்த நியூமரேட்டரில் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 3 into 10 30 வரும். ப்ளஸ் 40 இந்த 10ஆல் டிவைட் பண்ணும்போது 4 டைம்ஸ். அப்போ 7 into 4 28. மைனஸ் 40ஆல் டிவைட் பண்ணால் 1 into 21 21. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சேம் சைன் இருக்கிறதுனால ப்ளஸ் 58 மைனஸ் 21. பெருசுலேருந்து சின்னதை கழிச்சுட்டு பெருசோட சைன் சொல்லும்போது 37/40. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கிவன் ஆன்சர் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். கொடுத்துருக்காங்க. ஸோ 37/40 இஸ் த ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்த கொஷின் போகலாம். A probability that a boy will get a scholarship is 0.9 and that a girl will get a 0.8. The probability that at least one of them will get the scholarship is, again at least அப்படிங்க பாருங்க, probability of A, அதாவது ஏன்றது வந்து ஒரு பையன் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி, அதுக்கான சான்ஸ் 0.9. பிக்கானது அதே போல் 0.8 கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் எய்தர் ஏ ஆர் பின்னு கொடுத்தாங்க. எய்தர் ஏ ஆர் பின்னா ஏ யூனியன் பின்னு சொன்னேன். ஸோ அதே போல் அது அல்ஜிப்ரா ஆஃப் ஈவெண்ட்டில் ஏ யூனியன் பிக்கு இன்னொரு விதமாக எப்படி சொல்லணும்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ இப்போ அட்லீஸ்ட் நம்ம சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? அட்லீஸ்ட் ஒன்றுனா பி ஆஃப் ஏ யூனியன் பி தான். அகெயின் அந்த additive law of probability யூஸ் பண்ணுறோம். அந்த A இன்டர்செக்ஷன் Bக்கு பதிலாக இது ரெண்டும் இண்டிபெண்டன்றதால probability of A union Bக்கு பதிலாக probability of A into probability of B. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே தான். இங்கே என்ன ஆன்சர் இருக்குது? இங்கே டெசிமலில் இருக்க ஆன்சர் ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 0.9 + 0.8 மைனஸ் இது ரெண்டும் முதல்ல மல்டிபிள் பண்ணிக்கணும். ஹோல் நம்பராக இருந்துச்சுன்னா 9 8 மல்டிபிள் பண்ணால் 72. ஆனால் டெசிமல் இருக்கும்போது இங்கே ஒரு டெசிமல், இங்கே ஒரு டெசிமல். ஸோ மொத்தம் 2 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 72க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்கிறோம். 0.72. ஸோ 1 - 7 - 0.72. ஸோ சப்ராக்ட் பண்ண போகிறோம் 1.7. ஆனால் இங்கே டெசிமலுக்கு அப்புறம் 2 பிளேஸ் இருக்குது இல்லையா, அதை மேட்ச் பண்ணுறதுக்காக 7க்கு அடுத்ததான் ரைட் சைடில் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். 0ல் 2 பக்கத்து கடை வாங்குங்க. 10ல் 2 போச்சுன்னா 8. இங்கே 6 இருக்குது, பக்கத்தில் கடை வாங்கிங்கன்னா 16. 16ல் 7 போச்சுன்னா 9. இங்கே 0 இருக்குது, 0.0 0.98. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் இந்த மாதிரி எப்போல்லாம் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோமோ அது அதோட வேல்யூ வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும், 0க்கு 1க்கு இன்பிட்வீனில் இருக்கும், இல்லை 0 1 இருக்கும். அப்படி இருந்தால் நம்ம கரெக்டாக போட்டிருக்கிறத நம்ம
புரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 0.4 கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி வந்து 0.7 கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ், 2 இண்டிபெண்டன்ட் கொடுத்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுவும் ஏற்கனவே அந்த போட்ட ப்ராப்ளம் அதே கேட்டகரி தான். நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம், இது உங்களுக்கே புரியும். அந்த இண்டிபெண்டன்ட்றதால இது யூஸ் பண்ணுறோம். ரைட், நீங்கள் சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்க. ஓகே, ஸோ 2 cards are drawn from a pack of cards at random. The probability that it will be a diamond and heart is. ஓகே, ஸோ இப்போ நமக்கு மொத்தம் கார்டு மொத்தம் டோட்டல் ப்ராப்ளம் எத்தனை கேஸ் இருக்குன்னா மொத்தம் 53 கார்டு இருக்குது. அதில் 2 கார்டு எடுக்கிறோம். இங்கே ரீப்ளேஸ்லாம் கிடையாது, 2 கார்டு எடுக்கிறது தான். எத்தனை கார்டு எடுக்கிறோம்? 2 கார்டு எடுக்கிறோம். அதில் அந்த 2 கார்டில் ஒன்று டைமண்டாகவும் ஒன்று ஹார்ட்டாகவும் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ்னால் மொத்தம் 52 கார்டுலேருந்து 2 கார்டு எடுக்கிறோம். அதுதான் காம்பினேஷன் வே ஆஃப் செலெக்ஷன். 52லேருந்து 2 செலக்ட் பண்ணுறோம்னா 52C2. 10லேருந்து 2 செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 10C2. 10லேருந்து 1 செலக்ட் பண்ணுறோம்னா 10C1. காம்பினேஷன் இஸ் நம்பர் ஆஃப் வே ஆஃப் செலக்டிங் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் என் ஆப்ஜெக்ட். அவ்வளோதான். ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ்னால் மொத்தம் 52 கார்டுலேருந்து 2 கார்டு எடுக்கணும். ஓகே, அதில் டைமண்ட் அண்ட் ஹார்ட். இந்த அண்டு டைமண்ட் கிடைக்கிறதுக்கும் ஹார்ட், ஏன்னா டைமண்ட் வந்து வேறு டிசைன், ஹார்ட் வந்து வேறு டிசைன். மொத்தம் அந்த 4 டைப்ஸ் ஆஃப் கார்டில் டைமண்டும் ஹார்ட்டும் 2 இண்டிபெண்ட். ஸோ அப்போ அந்த இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஈவெண்ட் சைமல்டேனியஸாக நடக்குது அப்படின்னா அதை மல்டிப்ளிகேஷன் லா யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை டைமண்ட் கார்டு இருக்குது? 13 டைமண்ட் கார்டுலேருந்து 1 எடுக்க போகிறோம். ஸோ 13லேருந்து 1 செலக்ட் பண்ணுறோன்னா அந்த நம்பர் ஆஃப் வே வந்து 13C1 இன்ட்டு அதே போல் ஹார்ட் டிசைன் போட்ட கார்டு 13 கார்டு இருக்குது, அதுலேருந்து 1 எடுக்கிறோம் 13C1. ஸோ ஜென்ரலாக NC1 இந்த காம்பினேஷன் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் ஒன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் என்னன்னா n. இப்போது 10 கார்டு இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு ஓகே, ஸோ இப்போ 3 பென் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பென் இருக்குது. ஒரு குழந்தைக்குட்டி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோன்னு சொல்லணும்னா அந்த குழந்தை ஒன்று பிளாக் எடுக்கலாம், இது ஒரு சாய்ஸு. அடுத்து ரெட் எடுக்கலாம், இது 2வது சாய்ஸு. ப்ளூ எடுக்கலாம். ஸோ மொத்தம் எத்தனை சாய்ஸஸ் இருக்குது? 3 சாய்ஸஸ் இருக்குது. 3C1. ஸோ அப்போது 3 ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணால் 3 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி NC1 சொல்லும்போது n ஆப்ஜெக்ட்ஸ், n டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. ஓகே, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ 13 × 13 பை இப்போ 15C2 இதனோட காம்பினேஷன் வேல்யூ எப்படி போடணும் அப்படின்னா 52 இன்ட்டு இங்கே 2னா 2 வேல்யூஸை ஒன்று ரெடியூஸ் பண்ணி ஆஸ் எ ப்ராடக்டாக எழுதணும். ஸோ 52 × 51 டிவைடட் பை 1 × 2. ஸோ இந்த 2வையும் இந்த 52வையும் கேன்சல் பண்ணால் 2 2s are 4, இது 1 12, 6 times 26 × 51, 13 × 13, இது எதுவும் கேன்சல் ஆகாது. அகெயின் இந்த 13 இந்த 26 கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், இது 2 டைம் கேன்சல் ஆகும். ஸோ 13 by 2 × 51, ஸோ 2 × 51னா 102. இதுக்கப்புறம் இது கேன்சல் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ அந்த ஆன்சர் இருக்குது பாருங்கள், 13 by 102 is the answer. Okay, next question பாருங்க. Which function defines the probability space S on S equal to E1, E2, E3. அப்போ Sன்ற சாம்பிள் ஸ்பேஸில் E1, E2, E3ன்ற அந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து சாம்பிள் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இதனோட 3 ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எது ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு அந்த ஆக்சியோமேட்டிக் ப்ராபபிலிட்டி ப்ராப்ளம் ப்ராபபிலிட்டி ஆஃப் S அந்த இந்த இருக்கிற எல்லா பாசிபிள் ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணால் 1 வரணும், அது ஒன்று இருக்குது. அதே போல் அந்த ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸ் எல்லாமே லைஸ் பிட்வீன் 0 and 1 தான் வரணும். இப்போ இங்கே பாருங்கள், இதில் நெகட்டிவ் இருக்குது பாருங்கள் ப்ராபபிலிட்டி. அப்போ B வந்து நாட் பாசிபிள். ஓகே, ரைட்டு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். மூணுத்தையும் ஆட் பண்ணால் 1 எதுக்கு வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், இது 0 இருக்குது, 0 பாசிபிள் தான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 0 + 1/3 + 2/3, எல்சிஎம் வந்து 3, இங்கே வந்து மேலே இருக்கிறது சேம் எல்சிஎம் இருக்கிறதால நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணணும். ஸோ 3/3னா 1. ஸோ சம் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டி வந்து 1ன்னு இருக்கிறதுனால D இஸ் த ஆன்சர். ஸோ இங்கே என்ன நம்ம இந்த ஆக்சியோமேட்டிக்கில் இந்த செகண்ட் ஆக்சியமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பாருங்கள், நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு வேறு கொஷின் பேப்பரில் இல்லை டிஆர்பிலையோ இல்லை ஸ்டாட்டிஸ்டிஷியன் எக்ஸாம்லையோ இல்லை வேறு எக்ஸாம்லையோ கேட்ட கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் A வந்து 0.4, ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B வந்து 0.7, A and B வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு கொடுத்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போல் ஒரு கொஷின் முன்னாடி பார்த்தோம்.
ஸோ the சேம் தான். உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டி கொடுத்ததெல்லாம் சேம் தான். ஆனால் இந்த கொஸ்டினில் இண்டிபெண்டன்ட் கொடுத்துருப்பாங்க, இங்கே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க, நீங்கள் தெளிவாக இருக்கணும். இண்டிபெண்ட்டாக இருந்தால் பி ஆஃப் இந்த ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு பதில் பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி போடுவோம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்தால் இந்த பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 0 ஆகிடும். ஓகே, ஸோ மீதிலாம் ஒன்று தான் பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவின் பின்னே சேம் ஆன்சர். பட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 0. அப்போ அடிட்டிவ் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி என்ன கிடைக்கும் நமக்கு? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஸோ இதில் இந்த கொடுத்துருக்கிற ஆன்சர் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 0.3 வருது. அதுவே இண்டிபெண்டன்ட் சொல்லும்போது ஆன்சர் 0.5 வருது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். The probability of drawing a card which is queen or diamond from a well shuffled pack of 52 cards கேட்குறாங்க. ஸோ ஒரே ஒரு கார்டை தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒன்று குவீனாக இருக்கணும் ஆர் டைமண்டாக இருக்கணும். இப்போ குவீன் ஆர் டைமண்ட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு யூனியன், குவீன் யூனியன் பி, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு அர்த்தம். ஸோ ஏன்ற ஈவெண்ட்டை குவீன் கிடைக்கிறதுக்கான ஈவெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் குவீன், பி வந்து டைமண்ட் கிடைக்கிறதுக்கான ஈவெண்ட். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் டைமண்ட். ஸோ அப்போ இங்கே நம்ம குயின் ஆர் டைமண்ட் சொல்லும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் குயின் ஆர் டைமண்ட், நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. ஓகே, ஸோ மொத்தம் நமக்கு எத்தனை இருக்கும்? 4 டைப்ஸ் ஆஃப் கார்டு இருக்கும். ஸோ 4 × 13 52 கார்ட்ஸ் மொத்தம் இருக்குது. ஸோ ஒரு டிசைன்லேயும் உங்களுக்கு ஒரு குயின் இருக்கும். ஸோ மொத்தம் 4 குயின் இருக்கும். அதே போல் அப்போ 4 குயின் இருக்குது அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் குயின் அப்படி அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? 4லிருந்து 1 தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். 4C1, அப்போ 4. ப்ராபபிலிட்டி ஆஃப் டைமண்ட், ஸோ எத்தனை டைமண்ட் கார்டு இருக்குது உங்களுக்கு? 13 இருக்குது. 13லேருந்து 1 செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா காம்பினேஷன் 13C1, ஸோ அப்போ 13. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் குயின் ஆர் டைமண்ட் நம்ம சொல்லும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி, probability of A plus probability of B minus probability of A intersection B. இப்போ இந்த A intersection Bக்கு 2 ஆன்சர் வரும் நமக்கு. ஒன்று மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், குயின் டைமண்ட் ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ஏன்னா டைமண்ட் கார்டில் ஒரு குயின் இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இன்டர்செக்ஷன் பார்ட் வந்து பாசிபிள். அப்போ எத்தனை கார்டு வந்து குயின் வித் டைமண்டாக இருக்குது அப்படின்னா, குயின் விச் இஸ் டைமண்ட் அப்படின்னா ஒரே ஒரு கார்டு இருக்கும். அது டைமண்டாகவும் இருக்கும், as well as குயினாகவும் இருக்கும். ஸோ அப்போ இதில் இது இண்டிபெண்ட் ஈவெண்ட் கிடையாது, டிபெண்ட் ஈவெண்ட். ஓகே, ஸோ அந்த ஈவெண்ட் வந்து ஒன்றே இருக்குது. அப்போ இதனோட ப்ராபபிலிட்டி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு கார்டு தான் இருக்குது, டிவைட் பை டோட்டல் கார்ட்ஸ் வந்து 52. ஸோ 1/52. ஸோ இதில் நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சாரி, நம்பர் ஆஃப் குயினுக்கு தான் 4. நம்ம மொத்தம் எதுலேருந்து எத்தனை கார்ட்லேருந்து குயின் எடுக்கிறோம் ப்ராபபிலிட்டினா டோட்டல் கேஸ் வரணும் இல்லையா? ஸோ இங்கே 52 வரும். ஸோ அதே போல் இங்கேயும் 52, இங்கேயும் 52. ஓகே, ஸோ டோட்டல் கார்டு வந்து 52 கார்டு வந்து டோட்டல் கார்டு. அதில் நமக்கு தேவையான கேஸ் ஃபேவரபிள் கேஸ்னால் குயின் வருது. எத்தனை குயின் இருக்குது? 4லேருந்து 1 எடுக்கிறோம். ஸோ 4/52. ஸோ டைமண்ட் எடுக்கும்போது 13/52. இங்கே இன்டர்செக்ஷன் வரும்போது 1/52. ஸோ இங்கே கேன்சல் பண்ணலான்னு பார்ப்பீங்க, ஆனால் நம்ம இது எல்லாத்துலையும் இங்கே தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நான் அதனால் இப்போதைக்கு நான் கேன்சல் பண்ணல. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு வந்து 4/52 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 13/52 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1/52. எல்லா டினாமினேட்டரும் 52 இருக்கிறதுனால 52 தான் எல்சிஎம். ஸோ அப்போ நியூமரேட்டரில் என்ன சைன் இருக்கோ அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். ஸோ அப்போ 4 + 13 - 1. ஸோ 4 இது ரெண்டு சேம் சைன், ப்ளஸ் 17 - 1 ப்ளஸ் 16/52. இது ரெண்டுமே 4ஆல் கேன்சல் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி போட எதெல்லாம் கேன்சல் பண்ணுற விஷயம் நமக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். இதை 4ஆல் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ், இதை 4ஆல் அடிச்சிங்கன்னா 13 டைம்ஸ். இதுக்கு மேலே இது கேன்சல் ஆகாது. ஸோ 4/13 இங்கே ஆன்சர் இருக்குது பாருங்கள். ஸோ 12க்கு வந்து 4/13 இஸ் த ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். There are 3 white and 4 red balls in a bag and 4 white and 3 red balls in another bag. A bag is chosen at random and a ball is drawn. The probability that it is white. அதாவது 2 பேக் இருக்குது. பேக் 1ல் வந்து 3 ஒயிட் பாலும் 4 ரெட் பால் இருக்கும். அப்போ டோட்டலாக இருக்கிற பால் 7 பால். ஓகே, ஸோ அதே போல் பேக் 2ல் வந்து 4 ஒயிட்டும் 3 ரெட்டும் இருக்குது. டோட்டலாக இருக்கிற பால் 7. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், 2 பேக்கில் ஏதோ ஒரு பேக் எடுத்துகிட்டு அந்த பேக்கிலிருந்து ஒரு பால் எடுக்கிறோம். அந்த பால் ஒயிட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ முதல்ல பேக் 1லேருந்து ஒரு ஒயிட் பாலை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் கேஸ் வந்து 7, ஃபேவரபிள் கேஸ் வந்து நியூமரேட்டில் வரும். அப்போ 3 ஒயிட் பால்லேருந்து ஒரு பால் எடுக்கிறோம். அப்போ 3C1/7C1, அப்போ 3/7 போட்டுக்கலாம்.
ஓகே. ஸோ அதே போல் பேக் டூவில் வந்து 4 ஒயிட் பால்லேருந்து ஒரு பால் எடுக்கிறோம், அதுதான் ஃபேவரபிள் கேஸ் அப்படின்னா 4C1 which is 4, டோட்டல் கேஸ் வந்து 7, ஸோ 7C1 வந்து 7. ஓகே. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒயிட் ஃப்ரம் எ பேக் அப்படின்னா ஒன்று ஏதோ ஒரு பேக் எடுக்கிறோம், அது பேக் 1 இருக்கலாம் ஆர் பேக் 2 இருக்கலாம். அப்போ பேக் 1ல ஒயிட் பால் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் இன் B1 ஆர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் இன் B2. இப்போ இந்த பேக் B1ஓ இல்லை B2ஓ கிடைக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா மொத்தம் இருக்கிற பேக் வந்து 2 பேக். அப்போ 2 பேக்லேருந்து B1ன்ற பேக்கை செலக்ட் பண்ணுறது என்ன ப்ராபபிலிட்டி 1/2. ஏன்னா 2ல் 1 செலக்ட் பண்ணுறோம், அது ப்ராபபிலிட்டி ஆஃப் B2வும் 1/2 தான். அப்போ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் இன் B1னா ஒரு பேக்கை செலக்ட் பண்ணுறோம் B1, அதில் ஒயிட் இருக்குது. அப்போ பேக்கை செலக்ட் பண்ணுறதும் அதுலேருந்து ஒரு பால் எடுக்கிறதும் சைமல்டேனியஸாக நடக்குது. அப்போது அங்கே மல்டிப்ளிகேஷன் லா யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் W இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B1. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் B1 வந்து 1/2, B1ல ஒயிட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 3/7. நீங்கள் இதை மாற்றி மல்டிபிள் பண்ணாலும் ஓகே தான். 6 வரதுனால ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B2 செலக்ட் பண்ணுறோம், B2 செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளேருந்து ஒயிட் எடுக்கிறோம். அப்போ இங்கே ப்ராடக்ட் லா வரும் உங்களுக்கு, ப்ராபபிலிட்டி ஆஃப் B2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் W. அதாவது இந்த மல்டிப்ளிகேஷன் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி கிடையாது, சைமல்டேனியஸாக நடக்கும்போது ப்ராபபிலிட்டி லா ப்ராடக்ட் வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ P ஆஃப் B2ன்னு சொல்லும்போது 1/2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் W, B2ல பேக் 2ல ப்ராபபிலிட்டி ஆஃப் W அப்படின்னா 4/7. ஓகே. இது ரெண்டுத்துலேயும் காமனாக 1/2 வெளியே எடுத்துடுறோம், 7 LCM, 3 + 4 இங்கே இருக்கிறத ஆட் பண்ணிக்கணும், 7/7 1. ஸோ 1 into half half is the answer. ஓகே. அடுத்து பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் எ ப்ரைம் நம்பர் ஃப்ரம் 1 2 3 to 20 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் கேசஸ் எத்தனை அப்படின்னா டோட்டல் வந்து 20 நம்பர்ஸ் இருக்குது. அதில் ப்ரைம் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரைம்னா தெரியும், 1 அந்த நம்பர், இந்த 2 நம்பர் ஒன்னாலையும் அதே நம்பராலையும் டிவைட் ஆகிற நம்பர் தான் ப்ரைம்னு நம்ம சொல்லுவோம். 1ன்ற நம்பர் ப்ரைம்லேயும் வராது, நாட் அ ப்ரைம்லேயும் வராது. 1 எப்பவுமே ஒமிட் பண்ணுறோம், அது ஸ்பெஷல் கேஸ். அப்போ 2 3 4 வராது, ஏன்னா 4 வந்து 1 2 4ன்னு 3 டிவைசஸ் இருக்குது. 5 வரும், 6 வராது, 7 வரும், 8 வராது, 9 வராது. ஆட் நம்பர் எல்லாம் வரும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஏன்னா 9 வந்து 1 3 9 3 டிவைசஸ் வந்துடும். 11 13 17 19 இதுதான் ப்ரைம் உங்களுக்கு. ஸோ எத்தனை ப்ரைம் இருக்குன்னு பாருங்கள், 2 4 6 8. ஃபேவரபிள் கேஸ் வந்து 8 டிவைடட் பை டோட்டல் கேஸ் வந்து 20. ஸோ இதை நம்ம இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணலாம்னு நினைப்போம், இல்லை 4ஆலே கேன்சல் பண்ணலாம். 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2/5 வரும். பட் இங்கே ஆன்சர் 8/20 கொடுத்துருக்குறதால நம்ம இதே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் A கொடுத்துருக்காங்க 0.24, ப்ராபபிலிட்டி ஆஃப் B வந்து 0.035 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B கொடுத்துருக்காங்க 0.03. தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B, இட்ஸ் அ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கு என்ன ஃபார்முலா, ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுட் இருக்கவங்க அதில் பார்த்துக்கோங்க. ஸோ அதை டிஸ்பிளே பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A given Bனா ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B டிவைடட் பை அந்த டினாமினேட்டரில் இருக்கிறதோட ப்ராபபிலிட்டி. இந்த B தான் அக்கர்டு ஆல்ரெடின்னு அர்த்தம். ஓகே. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் B இது நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஆனால் இங்கே கொஸ்டினில் ப்ராபபிலிட்டி ஆஃப் A கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே இது கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A given Bக்கு என்ன ஃபார்முலா, ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் B. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வந்து 0.03 டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் B வந்து 0.035. நியூமரேட்டரில் பாருங்கள் 2 டெசிமல் பிளேஸ், டினாமினேட்டரில் 3 டெசிமல் பிளேஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் என்ன இருக்கோ 3 டெசிமல் பிளேசஸ். அப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 1000ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். இதை 1000ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிட்டு 35 வரும், இங்கே 13 வரும். ஓகே. ஸோ அதாவது இந்த நம்பருக்கு பின்னாடி 3 0 ஆட் பண்ணிக்கோங்க, ரைட் டு லெஃப்ட் 3 பிளேசஸ் தள்ளி பாயிண்ட் வைங்க, அவ்வளோதான். ஸோ 30/35 வரும். 2 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 6/7 வரும். இப்போ 6 7ஆல் வைத்தனா 0.857 வருது. ஓகே. 8 7 56, மீது 4 40, 7 5 35, மீது 5 50ன்னு வரும்போது 7 49. ஸோ 0.857. இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா 86 இருக்குது பாருங்கள். ஸோ இது கரெக்டட் டு 2 டெசிமல் பிளேசஸ் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் பிளேஸ் 5 அண்ட் அபோவாக இருந்தால் 1ன்னு எடுத்துக்கிட்டு ப்ரீவியஸ் ஒன்னோட ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும் 0.86. ஓகே. அடுத்தது பாருங்கள், a card is drawn from a well shuffled pack of playing cards. The probability that it is either a spade or an ace is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 4 டிசைன் இருக்குது, இதுதான் ஸ்பேடுன்ற டிசைன். ஏஸ்ன்றது வந்து அந்த ஃபேஸ் கார்டு, ஏன்னு வரும் இல்லை, இந்த 1ன்னு சொல்கிறது தான் அந்த ஏஸ்ன்னு சொல்லுவோம். ஏஸு கிங்கு குயின் இதெல்லாம் ஃபேஸ் கார்டு.
ஓகே, ஸோ ஒன்று ஸ்பேடாக இருக்கணும் ஆர் ஏஸாக இருக்கணும். ஸ்பேடுன்றத கிடைக்கிறதுக்கான ஈவெண்ட் நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேஸ். ஸோ ஸ்பேடு. ஸோ எத்தனை ஸ்பேட் கார்டு இருக்குன்னா 13 ஸ்பேட் கார்டு இருக்கும். 13லேருந்து 1 எடுக்கிறோம். ஸோ 13C1 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து 52. ஸோ 52C1னா 52, ரைட்? அதே போல் ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏஸ்ன்ற கார்டு கிடைக்கிறதுக்காக ஸோ மொத்தம் எத்தனை ஏஸ் கார்டு இருக்கும்? ஸ்பேடில் 1, கிளப்பில் 1, டைமண்டில் 1, ஹார்ட்டில் 1, மொத்தம் 4 ஸ்பேஸ் கார்டு இருக்கும். 4 ஏஸ் கார்டு இருக்கும். அப்போ 4லேருந்து 1 செலக்ட் பண்ணுறோம். 4C1, அப்போ 4 மட்டும் 1 டிவைடட் பை டோட்டல் இந்த பேக்கில் இருக்கிற கார்டு வந்து 52. எப்பவுமே அந்த ஜோக்கர் 2 இருக்கும், அதை ஒமிட் பண்ணிடணும், அதை கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. ஸோ 4/52. இதில் ஏதாவது இன்டர்செக்ஷன் இருக்கான்னா ஸ்பேடில் ஒரு ஏஸ் இருக்குது பாருங்கள். ஸ்பேடா ஆஸ் வெல் அஸ் ஏஸாக இருக்கிற ஈவெண்ட் ஒன்றே ஒன்று. ஒரு கார்டு ஏஸாகவும் இருக்கும், அது ஸ்பேடாகவும் இருக்கும். ஸோ அப்போ இதில் இந்த பாசிபிலிட்டிஸில் இருக்கிற கார்டு வந்து ஒன்றே ஒன்று தான். டோட்டல் கார்டு வந்து 52. ஸோ இதை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/52. ஸோ ஏ ஆர் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேட் ஆர் ஏஸ் அப்படின்னு சொல்லும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. அகெயின் அடிட்டிவ் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுறோம். இதில் எல்லாத்துக்கான ஆன்சர் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இதை நான் எதுவுமே சிம்பிளிஃபை பண்ணல, டினாமினேட்டர் சேமாக வச்சுக்கிறேன். எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே 52 ஆட் பண்ணிங்கன்னா 13 + 1 17, 17 - 1 16, 16/52. இங்கே 16/52 இல்லை. ஸோ அடுத்து நான் 4ஆல் கேன்சல் பண்ணி பார்க்குறேன். இது 4 டைம்ஸ், இது 1 3 13, 4/13 இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் இதனோட ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லெட் ஏ அண்ட் பி பி 2 events such that probability of A equal to probability of A given B equal to 1/4. இது ரெண்டுத்தோட probability equal to 1/4 and probability of B given A is 1/2. So conditional probability of A given B 1/4. Conditional probability of B given A வந்து 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. Then which one of the following is falseன்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A and B are independent. Probability of A bar given B, probability of A given B bar, probability of A bar given B bar கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் நான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள். probability of A given B does not depend on B னா probability of A given B equal to probability of A. அதாவது இந்த conditional probability equal to probability Aவா இருந்துச்சுன்னா இந்த B டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா இது ரெண்டும் இண்டிபெண்டன்ட் ஈவன். இப்போ இந்த given பாருங்களேன். probability of A equal to probability of A given B equal to 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஏயும் பியும் இண்டிபெண்டன்ட் ஈவன் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இண்டிபெண்டன்ட் ஈவன்னா அடுத்து ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கேன். இந்த 2 ஈவெண்ட் ஏயும் பியும் இண்டிபெண்டன்ட்னா இதில் ஏதோ ஒன்று காம்ப்ளிமெண்ட், இன்னொரு ஈவெண்ட் அதே எடுத்தாலும் இண்டிபெண்டன்ட். ஸோ ஏ பாரும் பியும் இண்டிபெண்டன்ட். அதே போல் ஏ எடுத்துக்கிட்டு பி பார் எடுத்தால் இண்டிபெண்டன்ட். ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் எடுத்தாலும் இண்டிபெண்டன்ட். இந்த ரிசல்ட்டையும் இந்த ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணுற பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏ பாரும் பியும் இருக்கிற மாதிரி. ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஏ பார் பி இருக்கிறது, ஏவும் பி பார் இருக்கிறது, ரெண்டுமே இருக்கிறது. ஸோ நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ண இந்த 3 கேஸுமே இதில் வருது பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம அதுதான் எடுத்து எழுதிக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ த ஏ பி ஆர் இண்டிபெண்டன்ட்னா தேர்ஃபார் ஏ பார் அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட். ஸோ இது ரெண்டு இண்டிபெண்டன்ட்னா இதனோட கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஏ பார் கிவன் பி என்னவா இருக்கும்? பி ஆஃப் ஏ பாராக இருக்கும். நமக்கு இங்கே என்ன கொஸ்டினில் என்ன இருக்கும் அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ பி ஆஃப் ஏ பார் கிவன் பி என்னவா இருக்கும்? ரெண்டு இண்டிபெண்டன்ட் தான், பி ஆஃப் ஏ பார் மட்டும் இருக்கும். பி ஆஃப் ஏ பார் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது காம்ப்ளிமெண்டரி லா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 - பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏக்கான ஆன்சர் 1/4 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 - 1/4னா 3/4. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த கண்டிஷன்லேருந்து ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து கரெக்ட். அவங்க ஃபால்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பி ஆஃப் ஏ பார் பை பி எடுக்கும்போது 3/4 வந்துருக்கு பாருங்க. பி சாய்ஸும் கரெக்ட். ஸோ அடுத்து இங்கே ஏ அண்ட் பி பார் இருக்கிறதுனால ஏபி இண்டிபெண்டன்ட்னா ஏ அண்ட் பி பார் ஆல்சோ இண்டிபெண்டன்ட். ஸோ இதை வச்சு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்ன எழுதலாம்? 2 கண்டுபிடிக்கலாம். நமக்கு இங்கே கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி பார் என்ன வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏயோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க 1/4. ஸோ அந்த சாய்ஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்வியஸாக டி தான் தப்பாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஏ பாருக்கும் பி பாருக்கும், ஸோ ஏயும் பியும் இண்டிபெண்டன்ட்னா ஏ பார் அண்ட் பி பார் ஆல்சோ இண்டிபெண்டன்ட். ஸோ இதை வச்சு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஏ பார் கிவன் பி பார்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பி ஆஃப் ஏ பார் கிடைக்கும். ஸோ இதோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், பி ஆஃப் ஏ பார் 3/4. ஆனால் இங்கே 3/8 வந்திருக்கு. ஸோ சாய்ஸ் டி தான் இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆனது. ஸோ அதுதான் இப்போ நமக்கு சரியான விடையும் கூட. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது ஏற்கனவே பார்த்த பேட்டர்னில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். ஸோ உங்களுக்காக தான் கொடுத்துருக்கேன், நீங்களே போடலாம். The sample space S consists of 4 elements A1, A2, A3, A4. The following defines a probability space on S. இந்த 4த்துல எது வந்து probability space S டிஃபைன் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. Sல இந்த 4 எலிமெண்ட் தான் இருக்குது. இந்த 4தோட ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணால் 1 கிடைக்கணும்.
கரெக்டா? ஸோ இது எல்லாமே இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணோம்னா கண்டிப்பாக செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ முதல்ல எந்த கேஸ் வராதுன்னு ஒமிட் பண்ண பார்க்கலாம். இந்த பியில் பாருங்கள் நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ அப்போ பி வராது. ஓகே. ஸோ அதே போல் இந்த டியில் பாருங்கள் ஒரு ப்ராபபிலிட்டி நெகட்டிவ், இதுவும் வராது. ஏவோ இல்லை சிஓ செக் பண்ணி பார்த்தா போதும். ஓகே. ஸோ இந்த 4 இருக்கும்பொழுது நான் என்ன பண்ணுறேன், இந்த 1/8 1/8 பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2/8 வருமா? 2/8னா 1/4 1/4 + 1/4னா 2/4. 2/4 இஸ் நத்திங் பட் 1/2. 1/2 + 1/2னா 1. அப்போ சியில் இருக்க ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 கிடைக்குது. அப்போ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே பாருங்கள் 3 ஈவெண்ட் தே ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துருக்காங்க. தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 யூனியன் E2 யூனியன் E3 இஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு இந்த அடிட்டிவ் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ரெண்டுக்கு மட்டும் இங்கே எடுத்துருப்போம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லும்போது இது கேன்சல் ஆகிட்டு இது மட்டும் தான் வரும். ஸோ இந்த சேம் ரிசல்ட்டை 2 ஈவெண்ட்டுக்கு இல்லை எத்தனை ஈவெண்ட் ஒன்றாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் டு ஈச் அதராக இருக்கணும். ரைட். இங்கே கொஸ்டினில் பாருங்கள், இது 3மே மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி, ஆக்சுவலாக இந்த பார்ட் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. P of E1 plus P of E2 plus P of E3 minus 2 எடுத்து intersection பண்ணுறது minus P of E1 intersection E2 minus P of E2 intersection E3 minus P of E3 intersection E1. இதை பார்த்த உடனே இதை கரெக்ட் ஆன்சர் நினச்சிக்காதீங்க. ஏன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னா அதனோட இன்டர்செக்ஷனோட ப்ராபபிலிட்டி 0. அப்போ இது 3மே 0 ஆகிடும். அப்போ என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? இந்த அடிஷனில் இருக்கிற இந்த பி தான் ஆன்சராக வரும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெறும் ஏபின்னு கொடுத்தாலே E1 E2 E3யோ இல்லை ஜென்ரலாக n மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் கொடுத்தாலும் இந்த ரிசல்ட் நீங்கள் எழுத முடியும். ஓகே. அடுத்து பாருங்க. இஃப் E1 E2 எக்ஸெட்ரா EK ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் ஆஃப் விச் நன் ஹேஸ் 0 ப்ராபபிலிட்டி, எதுக்குமே 0 ப்ராபபிலிட்டி கிடையாது, எல்லாம் greater than 0 தான். தென் ஃபார் அன் ஆர்பிட்ரரி ஈவெண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம இந்த பேஸ் தியரத்தோட ரிசல்ட் அப்ளை பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்சிருது இல்லையா? இந்த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பேஸ் தியரம் அந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் கொடுத்தது பாருங்கள். எது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் வருதோ அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏஏ கிவன் பி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ இதில் இங்கே நீங்கள் பார்க்கும்போதே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த E1 E2 EK தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் EI கிவன் ஏ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல இது ரெண்டும் இருக்குது. இது ரெண்டுமே ப்ராபபிலிட்டி ஆஃப் EI கிவன் ஏ தான். அப்போ இது ரெண்டுத்தில் எது அடுத்தது கரெக்டாக நம்ம செக் பண்ணணும். இது ரெண்டும் வராது. ரைட்டா? ஸோ அப்போ நமக்கு இதனோட ஆக்சுவலாக பேஸ் தியரம் என்ன வரும் இங்கே பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு இதுக்கு இன்னொரு இதனோட ரிவர்ஸில் இருக்கிற அந்த ப்ராபபிலிட்டி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ அப்போ என்ன வரும்? இதுதான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சராக வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் ஏனா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் ஏஐ, இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதனோட சமேஷன். ஆனால் இங்கே பாருங்கள் இது மாறி இருக்குது. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A perfect die is thrown twice. The probability of getting a sum 9 is. இப்போ ஒரே ஒரு டையை த்ரோ பண்ணால் 1 2 3 4 5 6ன்னு கிடச்சிடும். 2 டையை நம்ம த்ரோ பண்ணுறோன்னா சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை ஈவெண்ட் இருக்குன்னா அந்த ஒரு சாம்பிள் ஒரு டையை த்ரோ பண்ணும்போது 6 சாம்பிள் பாயிண்ட் இருக்குது. அப்போ 6 ஸ்கொயர்னா மொத்தம் 36 இருக்கும். அப்போ என் ஆஃப் எஸ்ல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 36 இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே ஒன்றுனா அங்கே 1, இங்கே ஒன்றுனா அங்கே 2, அந்த மாதிரி எடுத்து மாற்றி மாற்றி பண்ணுறது. இப்போ சம் வந்து நமக்கு என்ன வரணும் 9ன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் டையில் 1 வச்சு செகண்ட் டையில் என்ன வரும் 1 2 3 4 5 6. அப்போ மேக்ஸிமம் 1,6 தான் 7. அப்போ அது வராது. அடுத்து 2ல் எடுங்க. 2,5 வந்து 7, 2,6 வந்து 8, அதுவும் வராது. 3 எடுங்க. 3,6 வரும். ஸோ 3,6 அப்படியே நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த 2 ஆட் பண்ணுற போது 3,6 4,5 5,4 6,3 இந்த 4 பாயிண்ட்டை தான் நீங்கள் ஆட் பண்ணும்போது 9ன்ட்டு வரும். ஓகே. இல்லைனா நீங்கள் அந்த 36 ஈவெண்ட்ஸ் நீங்கள் சாம்பிள் பாயிண்ட்டாக எழுதி பார்க்கணும். உங்களுக்கு தெரியும்னு நினச்சிட்டு நான் அது எழுதாமல் இருக்கேன். ஸோ அப்போ ஃபேவரபிள் கேசஸ் பார்த்தீங்கன்னா அந்த 4 தான் ஃபேவரபிள் கேசஸ். சம் அந்த 2 பாயிண்ட்டு ஆட் பண்ணால் 9 வர்றது. ஃபேவரபிள் கேசஸ் வந்து 4, டோட்டல் கேஸ் வந்து 36. அப்போ 4/36 தரும்போது 1/9. ஸோ அப்போ அந்த சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The probability that a leap year selected at random will contain 53 Sundays or 53 Mondays is ஒரு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போது வழக்கமாக ஒரு வருஷம்னா 365 நாள்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ 365 நாள்னா உங்களுக்கு 7ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 7 × 52 ப்ளஸ் ஒரு டே வரும். அந்த ஒரு டே என்னவா இருக்கலாம், சண்டேவோ இல்லை மண்டேவோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் லீப் இயர் சொல்லும்போது 366 டேஸ்.
அப்போ அந்த இதை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணும்போது 52 வீக்ஸ் வந்துட்டு ப்ளஸ் 2 டேஸ் வருது. அப்போ இந்த 2 டேஸ் என்னவா இருக்கும்? ஒரு வாரத்தோட இப்போ வெள்ளிக்கிழமைனா அப்புறம் சனி ஞாயிறு இப்படி 2 பேராக தானே வர முடியும். ஸோ அந்த 2 நாள் என்னவா இருக்கலாம்னா என்னென்ன காம்பினேஷன் இருக்குன்னு நம்ம பாசிபிலிட்டிஸ் பார்க்குறோம். ஸோ சண்டே மண்டேவாக இருக்கும், இல்லைனா மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே, வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சாட்டர்டே சண்டே. அந்த 2 டேஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு வாரத்தில் அப்படியே வந்து கடைசி நாள் 2 நாள் வருதுன்னா ஒன்று வெள்ளி சனின்னு முடியும், இல்லை சனி ஞாயிறு அப்படி 2 தானே வரும். நம்ம சண்டேலேருந்து ஆரம்பிச்சு போடுறோம். மீதி இருக்கிற 2 நாள் இந்த ஒன்று இதில் ஏதோ ஒரு காம்பினேஷனாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நமக்கு வந்து அப்போ இந்த 52 வாரம்னா அதில் கண்டிப்பாக 52 சண்டே இருக்குது. மீதி ஒரு சண்டே வர பாசிபிலிட்டிஸ் என்னென்னா இந்த 7 ஈவெண்ட்டில் ஏதோ ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு சண்டே இருக்குது, இங்கே ஒரு சண்டே இருக்குது. அப்போ ஃபேவரபிள் கேசஸ் 2 டிவைடட் பை அந்த டோட்டல் கேஸ் வந்து 7. இந்த ரிமைனிங் 2 டேஸ் பற்றி மட்டும் தான் நம்ம செக் பண்ணணும். இதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சண்டே வந்து 2/7. அதே போல் மண்டே கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல தான் மண்டே வரும். ஸோ ஃபேவரபிள் கேஸ் வந்து 2, டோட்டல் கேஸ் வந்து 7, 2/7. நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சண்டே ஆர் மண்டே 53 சண்டேஸ் ஆர் 53 மண்டேஸ்னா இந்த ரிமைனிங் 2 டேஸ் சண்டேவா மண்டேவான்னு பொறுத்து தான் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சண்டே ஆர் மண்டே. அப்போ ஆர்னா யூனியன். ஸோ யூனியன் சொல்லும்போது நமக்கு என்ன வரும்? இது ரெண்டும் இண்டிபெண்டன்ட் தான் உங்களுக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ், ஏன்னா இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா அடுத்தது வராது. இப்போ கடைசி அந்த வருஷத்தோட 2 நாள் சண்டே மண்டேவா இருக்குன்னா திருப்பி வேறு எதுவும் மண்டே டியூஸ்டே வராது, இல்லை கடைசி 2 நாள் ஏதோ ஒன்று தான் இருக்க முடியும். ஸோ அது இண்டிபெண்டன்ட் தான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சண்டே யூனியன் மண்டேன்னு சொல்லும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் அதாவது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட், இன்டர்செக்ஷன் இருக்காது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எம். ஸோ 2/7 ப்ளஸ் 2/7 வரும்போது 4/7. ஓகே, 2 சண்டேன்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த 2/7 ப்ளஸ் 2/7 வரும். இதே கொஷின் வந்து 53 சண்டே மட்டும் கேட்டாங்கன்னா வெறும் 2/7ஓட முடிஞ்சிடும். இதே கொஷின் வந்து 2 டே இல்லாமல் வெறும் 53 சண்டேஸ் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா 2/7 முடியும். சண்டே ஆர் மண்டேன்னு சொல்லும் போது 4/7 வருது. 2 விதமான கொஷின் கேட்டிருக்காங்க. நான் இது ஒன்று தான் போட்டிருக்கேன். 2 cards are drawn from a pack of 52 cards. The probability that both cards are queen. ஸோ அப்போ 2 கார்டு எடுக்கிறாங்க, ரெண்டுமே குயினாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் எத்தனை குயின் இருக்கும்? ஒரு பேக் ஆஃப் கார்டில் 4 குயின் இருக்கும். டோட்டல் கார்ட்ஸ் வந்து 52. 2 கார்டு தான் எடுக்கிறோம் நாம. ஓகே, ஸோ அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் டோட்டல் கார்டு வந்து 52, டினாமினேட்டர் வந்து 52C2, நியூமினேட்டர் வந்து 4C2. அப்போ 4C2னா நம்ம எப்படி எழுதுவோம்? 4 × 3/1 × 2. 52C2னா 52 × 51/1 × 2. ஸோ இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ 4 × 3 டிவைடட் பை 52 × 51. 4ஐயும் 52வும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/13. 3யும் இந்த 51ஐயும் கேன்சல் பண்ணால் 17. ஏற்கனவே இதே போல் பண்ணியிருக்கோம், அதே தான் உங்களுக்கும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னா 221. ஸோ 1/221 த ஆன்சருக்கு பாருங்கள், ஏ இஸ் த ஆன்சர். இந்த கொஷின் நீங்களே போடலாம். இந்த கொஷின் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பீன்னு வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இன்டர்செக்ஷன் வந்து 0. ஸோ ரிமைனிங் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது தான். அப்போ P of A union B equal to 0.4 + P. அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0.7 இருக்கும். ஸோ P ஆப்வியஸ்லி 0.3ன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதோட இந்த டாபிக் முடிச்சுக்கலாம் நம்ம. இஃப் A and B are any 2 events and A intersection B equal to 5. ஸோ இந்த கொஸ்டினில் ப்ரீவியஸில் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ற வேர்ட் கொடுத்தாங்க, அதுக்கு பதிலாக இதை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் தான். தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. P of A greater than or equal to P of B, P of A equal to P of B, இல்லை P of A less than or equal to P of B, P of A less than or equal to P of P bar. ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்சதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அப்போ A intersection B வந்து நல் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதனோட ப்ராபிலிட்டி என்ன? 0. ஓகே, இந்த A intersection B வர மாதிரி இருக்கிற ரிசல்ட் அப்படின்னு நம்ம போட்டால் நம்ம அடிட்டிவ் லா ஆஃப் ப்ராபிலிட்டி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் A union B equal to ப்ராபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் B மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் A intersection B. இதுக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? அப்போ P of A ப்ளஸ் P of B இருக்கும். ஸோ நமக்கு இந்த ப்ராபிலிட்டி டெஃபினிஷன், இந்த ஆக்சியோமேட்டிக் டெஃபினிஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராபிலிட்டி எடுத்தாலும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இருக்க முடியும். ஸோ அப்போ இந்த ப்ராபிலிட்டி ஆஃப் A union B கண்டிப்பாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தானே இருக்க முடியும். கரெக்டா? ஸோ இந்த ப்ராபிலிட்டி ஆஃப் A யூனியனுக்கு B பதிலாக மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு வர்றதுனால P of A union Bக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ், இதில் இருந்து நீங்கள் வேணால் எழுதிக்கோங்க. ப்ராபிலிட்டி ஆஃப் A union B equal to ப்ராபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் B. எதனால்? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு வர்றதுனால.
ஸோ axiomatic definition பிரகாரம் any probability is less than or equal to 1. ஸோ இந்த probability of A and B less than or equal to 1 இதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். probability of A plus probability of B less than or equal to 1. இங்கே எல்லாமே பாருங்க லெஃப்டில் P of A தான் இருக்கு இல்லையா, P of A மட்டும் வச்சுக்கிறோம், ப்ளஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ். ஸோ 1 minus P of B என்னது உங்களுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ரூல் பிரகாரம் P of B bar. ஸோ P of A less than or equal to P of B bar. ஸோ எங்கே இருக்குன்னு பாருங்க the answer. இதுதான் D is the correct answer. ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து ஒரு தனி வீடியோவாக இருக்குது, ப்ராப்ளம்லாம் தனி வீடியோவாக இருக்குது, பாருங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.